வணக்கம் ARANI BIOTECH இருந்து உங்கள் பிரியா. போன வீடியோல நம்ம Bio-Enzyme பத்தி பார்த்தோம் இல்லையா? சோ Bio-Enzyme எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ Bio-Enzymeக்கு 1:3:10 அதாவது 1 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கு. இந்த 1 3 10ங்கிறது என்னன்னங்கறத நான் உங்களுக்கு விளக்குறேன். சோ 1 மடங்கு அப்படிங்கிறது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை பனை வெல்லம் ஆனா இயற்கையான வெல்லமா தான் இருக்கணும். இயற்கையான வெல்லமா தான் இருக்கணும். இதுல வந்து சல்ஃபரோ இல்ல ஏதாவது ரசாயனங்களோ கலக்காததா இருக்கணும். ஏன் அப்படினா நம்ம தயாரிக்க போற processல நுண்ணுயிர்கள் அதுல கலந்திருக்கும். சோ அத வந்து எதுவும் பாதிக்க கூடாதுங்கிறதுனால முற்றிலும் இயற்கையான நாட்டு சக்கரை தான் நம்ம பயன்படுத்தணும். இத நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். ரொம்ப தித்திப்பா இருக்கு. சோ இது வந்து 1 மடங்கு. 3 மடங்கு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பயன்படுத்திய காய்கறி பழங்களோட தோலை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், பைனாப்பிள் இந்த மாதிரி பல வகைகளோட தோலை நம்ம அதிகமாக இதில் பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள இலைகள், மூலிகைகள் கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்போ என் கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது துளசி. சாதாரணமாக நம்ம வீடுகளில் நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய துளசி தான் இது. ஸோ இதையும் நீங்கள் மூலப்பொருளாக பயன்படுத்தலாம். துளசினா துளசி மட்டும் கிடையாது, மறிக்கொழுந்து, சம்மங்கி, இல்லை புதினா, வெற்றிலை, கற்றாழை இந்த மாதிரி நிறையா எதெல்லாம் உங்களுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து 3 மடங்கு எடுத்துக்கணும். 10 மடங்கு அப்படிங்கிறது தண்ணி. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட குளோரின் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது குளோரின் கலந்து தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. குளோரின் கலந்ததுன்னா இப்போ கார்பரேஷன்லேருந்து வரும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அதை தவிர்த்திடணும். நம்மளோட போர்லேருந்து வரும் இல்லையா, இயற்கையான தண்ணியை மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணணும். ஸோ 1 மடங்கு வெல்லம், 3 மடங்கு ஏதாவது ஒரு மூலப்பொருள். ஸோ மூலப்பொருள் பார்த்திங்கன்னா நம்ம மலர் வகைகள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது பன்னீர் ரோஜா. ஸோ பன்னீர் ரோஜாவும் யூஸ் பண்ணலாம், மல்லிகைப்பூ, மேரிகோல்டு இந்த மாதிரி எந்த மலர் வகைகள் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். ஸோ 3 மடங்கு இது மூலப்பொருள், 10 மடங்குறது தண்ணி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ 1 கிலோ வெல்லம் எடுக்கிறீங்கன்னா 3 கிலோ இந்த மூலப்பொருள் அண்ட் 10 லிட்டர் தண்ணி. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏர்டைட் அப்படிங்கிறது காற்று உள்ளேயோ இல்லை வெளியிலையோ ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் இல்லை ஒரு ஜார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக நம்ம அதை பாதுகாக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு உதாரணத்துக்கு இப்போ நான் 3 லிட்டர் Bio-Enzyme தயாரிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு 5 லிட்டர் கண்டெய்னர் எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற மூலப்பொருளுக்கும் நம்ம கண்டெய்னரோட லிட்டுக்கும், அதாவது வாய்ப்பகுதி இருக்குது இல்லையா, அதுவும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகிற ப்ராசஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஏர்டைட்டான கண்டெய்னர் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயுமே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 3 லிட்டர் Bio-Enzyme தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரோட கொள்ளளவு 5 லிட்டராக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற ரா மெட்டீரியலுக்கும் அதோட லிட்டுக்கும், அதாவது வாய்ப்பகுதிக்குமான கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா இந்த முறையில் நம்ம Bio-Enzyme தயாரிக்கிற முறை பார்த்திங்கன்னா அது நொதித்தல் முறையில் தான் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அப்படி தயாரிக்கும் போது இதில் ஒரு 30 நாள் ஏரோபிக், அதாவது காற்று உள்ளே போய் வெளியில் வரணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளும் அதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உள்ளே ஃபார்ம் ஆகிற கேஸ், அந்த கேஸை நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த கண்டெய்னர் பல்ஜ் ஆகும், அதாவது உப்பிட்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளே வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், அதாவது காற்று அழுத்தம் உள்ளே உண்டாகும். ஸோ அந்த காற்றை நம்ம வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் ஒரு 30 நாள் போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 60 நாள், அதாவது 31வது நாள்லேருந்து 90வது நாள் வரைக்கும் ஆனரோபிக் ப்ராசஸ், அதாவது காற்று நம்ம உள்ளேயும் விட மாட்டோம், வெளியிலையும் போகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்பேஸ், அந்த 2 லிட்டர் ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பேஸ் அதுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம Bio-Enzyme தயாரிக்கிறதுக்கான முறை. ஸோ இந்த Bio-Enzyme நம்ம வச்சு நம்ம எந்தெந்த இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு துணி துவைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சிட்ரஸ் பீல்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கலாம். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் துணி துவைக்கிறீங்க ஆனால் என்ன சொல்லுவீங்க, நுரையே வரல அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ நுரை வர்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பூந்தி கொட்டை, இதுவும் இயற்கையான பொருள் தான். ஸோ பூந்தி கொட்டையோட ஷெல்ஸ், சரியா? ஸோ இந்த பயோ என்சைம் நம்மளுக்கு 90 நாள் கழித்து நம்மளுக்கு கிடைக்கிற பயோ என்சைம் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன மூலப்பொருள் யூஸ் பண்ணாலும், ரோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ரோஜா பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிற பயோ என்சைம் இந்த கலரில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கலர் தான் இது. ஸோ இந்த பயோ என்சைமில் இந்த பூந்தி கொட்டையை ஒரு 10 நாள் ஊற வைப்போம். ஸோ ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ என்சைம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ எளிய முறையில் நீங்களே உங்கள் வீட்டில் பயோ என்சைம் தயாரிக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.